Welcome to RSR Max 11th standard. Finding the domain of this function q of x equal to root of 4 minus x square. ரூட் சம் வந்துட்டு ரூட்டில் வந்தாவே இன்சைட் த ரூட்டில் உள்ள என்ன இருக்கோ அது வந்து நெகட்டிவ் வரக்கூடாது. நெகட்டிவ் வந்தால் இது இமேஜினரி நம்பராக போயிடும். தர்ஃபோர் இந்த ரூட்டில் உள்ளது ஒன்று கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0. தர்ஃபோர் 4 minus x square is greater than equal to 0. இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எப்படி வச்சுங்க, இந்த +4 அந்த பக்கம் போனால் -4. ரெண்டு பக்கம் மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த இன்இக்வாலிட்டி மாறும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ங்கிறது கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 4 ஆகும். எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 4. தர்ஃபோர் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு +r - 2. தர்ஃபோர் ஒன்று வந்து -2 லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு +2. இந்த +2க்கும் -2க்கும் இடையில உள்ள எல்லா நம்பருமே இந்த 4 minus x ஸ்கொயருக்கு கொடுக்கலாம். தர்ஃபோர் -2, +2 அப்படிங்கிறது ஒரு டொமைன். தர்ஃபோர் -2 +2 க்ளோஸ் இன்டர்வல் போட்டுருங்க. இந்த மெத்தட்லையும் போடலாம். இது அப்படியே இடம் மாற்றி போட்டு எக்ஸ் ஸ்கொயர் முதல்ல வந்து போட்டால் இதே இன்டர்வல் தான் வந்து முடியும். ரெண்டு ஒரே சம் தான், பட் ரெண்டு விதமாக ஆர்குமெண்ட். இதை வந்து அப்படியே வச்சு போட்டிருக்கோம் ஒன்று, இன்னொன்றில் வந்து இதை இடத்த மாற்றி வச்சுட்டு எப்படி போட்டிருக்கோம். ரெண்டுலேயுமே எப்படி ஒன்று. தர்ஃபோர் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் டொமைனுங்கிறது அதாவது இன்புட் வேல்யூ அப்படிங்கிறது வந்து க்ளோஸ் இன்டர்வல் -2, +2. ஃபார் ஆல் அதர் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் இமேஜினரி நம்பர்ஸ் வில் அக்கர். இதை தவிர வேறு எந்த நம்பர் எடுத்து ரூட்டில் போட்டாலும் ரூட்டில் மைனஸ்னு வந்துடும். ரூட்டில் மைனஸ் வந்துச்சுனாவே இமேஜினரி நம்பர். தர்ஃபோர் the domain is -2, +2 க்ளோஸ் இன்டர்வல். இங்கே வந்து ரெண்டு ஐடியா வச்சுங்க. ரூட்டில் வந்து ஒரு நம்பருக்கு நெகட்டிவ் வந்துடக்கூடாது, டினாமினேட்டரில் வந்து 0 வந்துடக்கூடாது. இது ரெண்டுலேயுமே நம்ம எப்போதுமே we have to be very careful in this. ஓகே, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். இப்போ நம்மளுடைய RSR மேக்ஸ் சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அது இன்னும் நிறையா பேர் சேர மாதிரி தெரியவே இல்லை. நிறைய வியூஸ் வரணும்னு நினைக்கிறோம். நிறைய பேர் பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது அது உங்களுடைய கண்டென்ட்டை பார்த்து அவங்க திருப்தி அடைஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிவிடுவாங்க. தர்ஃபோர் நம்ம எப்போ சொல்ல வேண்டியது சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். இதில் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள், ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் எல்லாம். ஏன்னா இதில் வந்து நிறைய விஷயங்கள் ஈஸியாக தான் இருக்கும். இது சாதாரண இப்போ ரொம்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கிற இந்த கான்செப்ட்லாம் கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட் கூட இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஈஸியாக சொல்லியிருக்கேன் அதை. அதனால் உங்களுடைய கமெண்ட்ஸ் ஆர் வெல்கம். இது நிறையா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஷேரிங் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த கண்டென்ட் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்காக அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய எனக்கு டைம் இல்லாதனால இந்த டே போட முடியல. பட் 1 or 2 டேஸ்க்கு ஒருத்தர் ஒன்று போட்டு தான் இருக்கேன். தர்ஃபோர் இதை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ஓகே, 11th standard ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.